அனைவருக்கும் வணக்கம். அன்னை தமிழகத்திலே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் வளர்த்து விடுவதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பங்காற்றி உழைத்து பல்வேறு உச்ச நிலையிலே அதிகாரத்திற்கும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு களம் அமைத்து 17/10/1972 களம் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறது. தற்போது வேதனை என்னவென்று சொன்னால், கவலையாகவும் உண்மை விசுவாச தொண்டர்களுடைய கருத்தாக இதை பகிர்ந்து கொள்கிறேன். தன்னை வளர்த்த கட்சிகளுக்கு, தன்னை அடையாளப்படுத்திய கட்சிக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டிய நேரத்திலெல்லாம் நாம் தவறி விடுகிறோமோ என்கிற ஐயமும் அச்சமும் தற்போதைய அடைக்கலம் தேடி செல்பவர்களுடைய நிலையை பார்த்து கோடிக்கணக்கான விசுவாச தொண்டர்களுக்கு கவலையும் வேதனையும் ஏற்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எல்லா அனுபவங்களையும் அடையாளங்களையும் அதிகாரங்களையும் பெற்றுவிட்டு சில நேரங்களிலே சோதனைகள் ஏற்படுகிற போது அந்த சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டிய காலத்திலே அடைக்கலம் தேடி மாற்று கட்சிக்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் சென்ற இடத்திலே தங்களுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக தன்னை அடையாளப்படுத்திய, அறிமுகப்படுத்திய, அதிகாரம் வழங்கிய, ஏன் உழைப்பை தியாகத்தை கொடுத்த தொண்டர்களை பற்றி கூட சிந்திக்காமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையே சில நேரங்களிலே சேதாரம் ஏற்படுத்த முயற்சிப்பது நமக்கு வேதனையாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அடைக்கலம் தேடி சென்ற இடத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி விமர்சிக்கிற போது இவர்களால் எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது, சம்மதமும் தெரிவிக்க முடியாது, ஆதரவும் தெரிவிக்க முடியாத ஒரு மரண போராட்டத்திலே தான் அவருடைய உள்ளம் துடித்து கொண்டிருக்கும் என்பதையும் விசுவாச தொண்டர்கள் நாங்கள் அறிவோம். ஆகவே இன்றைக்கு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிப்பதிலே, மக்களை சந்திப்பதிலே, தங்களுடைய ஆசையை சொல்வதிலே யாருக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் ஜனநாயகத்திலே கிடையாது. ஆனால் மக்கள் இயக்கமாக, ஏழைகளின் இயக்கமாக, எளியவர்களின் இயக்கமாக, சாமானியர்களின் இயக்கமாக தொன்று தொட்டு 54 காலம் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியை அவர்கள் கொச்சைப்படுத்த நினைக்கிற போது, விமர்சனம் செய்கிற போது, இந்த கட்சியிலே அமைச்சராக இருந்து அடைக்கலம் தேடி சென்றிருக்கிற மாண்புமிகு முன்னாள் அமைச்சர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் கூபா கிருஷ்ணன் போன்றவர்களுடைய மனசாட்சி எங்கே அடகம் வைத்து விட்டார்கள் என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. ஆகவே ஒரு கட்சியிலே அவர்கள் வளர்வதற்கு, அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்வதிலே வருத்தம் இல்லை, எல்லோரை விட சிறப்பாக செய்வோம் என்று சொல்வதிலே வருத்தம் இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மனித புனிதர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி தமிழகுலசாமி அம்மா அவர்கள் ஆற்றிய சேவையை, அதிலே பங்கெடுத்தவர்களை பக்கத்திலே வைத்துக் கொண்டு பங்கம் விளைவிக்கின்ற வகையிலே கருத்து சொல்வதை அடைக்கலம் தேடி சென்றவர்களுடைய மனசாட்சி எப்படி பொறுத்துக் கொள்ளும்? ஆகவே இன்றைக்கு தாவேக்காலே விஜய் கட்சியிலே மட்டுமல்ல, திராவிட முன்னேற்றக் கழகத்திலே வரிசையாக படையெடுத்துக் கொண்டிருக்கின்ற, இன்னும் சொல்ல போனால் அந்த கட்சியிலே காலங்காலமாக உழைத்து கொண்டிருப்பவர்களை சலிப்படைகின்ற வகையிலே, வெறுக்கின்ற வகையிலே, புறந்தள்ளுகின்ற வகையிலே இன்றைக்கு தொடர்ந்து எத்தனை பேர்கள் அங்கே அடைக்கலம், திராவிட முன்னேற்றக் கழகத்திலே அடைக்கலம் தேடி செல்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் பல பேர்கள், தலைமை கழக நிர்வாகிகளாக இருந்தவர்கள் பல பேர்கள். ஆனால் அவர்களையெல்லாம் பட்டியலிட முடியாது. சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்களிலிருந்து, சேடப்பட்டி முத்தையா அண்ணன் அவர்களிலிருந்து, அதெல்லாம் பட்டியலிட முடியாத
நிலவரங்களிலே இருக்கிறது. ஆனால் தற்போது அமைச்சர்களாக அமைச்சர் பட்டியலே மரியாதைக்குரிய அண்ணன் வேலு அவர்கள், மரியாதைக்குரிய KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், மரியாதைக்குரிய மாண்புமிகு ரகுபதி அவர்கள், மரியாதைக்குரிய மாண்புமிகு முத்துசாமி அண்ணன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள், இன்னும் அமைச்சராக இருந்து அமைச்சராக முடியாத மரியாதைக்குரிய செல்வ கணபதி அவர்கள், மரியாதைக்குரிய அன்வராஜா அவர்கள், ஆகவே சேகர் பாபு, செந்தில் பாலாஜி என்று தற்போது இந்த ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் 8 பேர்கள் அமைச்சராக இருக்கிறார்கள். இன்னும் அமைச்சராக இருந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக ஆக முடியாமல் அல்லது அமைச்சராக ஆக முடியாமல் துணை சபாநாயகராக இருந்தவர்கள், இப்படி எல்லா பதவியிலும் இருந்தவர்கள் செல்வதில் அது அவர்கள் எடுத்திருக்கிற முடிவை தனிப்பட்ட முடிவு என்று நாம் விட்டுவிட முடியாது. ஏனென்றால் இது ஒரு கழகத்திலே உழைத்து கழகத்திலுடைய தொண்டர்களுடைய உழைப்பால் தலைமையின் செல்வாக்கால் அவர்கள் பெற்றிருக்கிற அந்த அங்கீகாரமும் அதிகாரமும் கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பால் மக்களுடைய ஆதரவால் கிடைத்தது. அவை இந்த நிலையை இப்போது நேற்றைய அந்த இணைப்பு விழாவிலே மரியாதைக்குரிய மூத்தவர் முன்னவர் அண்ணன் வைத்திலிங்கம் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்று பேசுகிற போது அவர் ஏதோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு அவர் ஆற்றியிருக்கிற சேவையை புகழ்ந்து சொல்வதைப் போல அவர் வேதனையில் இருந்ததாகவும் அவர் எதை இழந்ததாகவும் இப்போது அங்கே சென்றதுனாலே அதை மீட்டெடுத்ததாகவும் அவர் அப்படித்தான் வரவேற்று பேச முடியும். ஆனால் அங்கே செல்பவர்கள் மனசாட்சியை எங்கே வைத்துவிட்டு செல்கிறார்கள் என்பதுதான் தொண்டர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இதை சொல்வதற்கு, கருத்து சொல்வதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா, எனக்கு அதுக்குரிய அனுபவம் இருக்கிறதா, அதுக்குரிய வயது இருக்கிறதா எல்லாம் எனக்கு தோன்றவில்லை. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சோதனையை சந்தித்திருக்கிறது. ஆனால் சோதனையிலிருந்து மீண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு தாய் தமிழ்நாட்டு மக்களும் சரி, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்களும் சரி, ஒரு சாமானியர் காலந்தந்த கொடை நம்முடைய எளியவர், பண்பாளர், தாய் உள்ளம் கொண்டவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற மன உறுதியோடு நெஞ்சுரத்தோடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த தீய சக்தியை எதிர்க்கக்கூடிய தெய்வ சக்தியாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் காலம் நமக்கு கண்டெடுத்து கொடுத்திருக்கிறது. அதை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய நேரம் இது, தருணம் இது. எல்லோரும் அந்த முடிவெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு கருத்து வேறுபாடுகளாலே நீங்கள் காலத்தால் காணாமல் போய்விடாதீர்கள். காலத்தாலே கழகத்திலே உறுதியோடு நின்று, இது நம்முடைய கழகம், இது நம்முடைய கட்சி, இது எளியவர்கள் கட்சி, சாமானியர்கள் கட்சி, இது மக்களுக்கான கட்சி, இது தொண்டர்களுக்கான கட்சி, இது எல்லோருக்குமான கட்சி. அப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வளர்க்கப்பட்டு இன்றைக்கு ஒரு எளிய தொண்டர், சாமானிய தொண்டர், உண்மை தொண்டர், விசுவாச தொண்டர், நெருப்பாற்றில் நீந்தி மக்கள் பணியாற்றி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் பொக்கிஷத்தை, இந்த ஜனநாயக புதையலை பாதுகாத்து வருகிறார்கள். ஆகவே அவரோடு நாம் கரம் கோர்த்து அவருக்கு வலிமை சேர்க்க வேண்டிய தருணத்திலே தான் இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் போன்றவர்களெல்லாம் எத்தனையோ கசப்பான அனுபவங்களை, கருத்து வேறுபாடுகளை தள்ளி வைத்துவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் ஆட்சி கட்டிலே அமர்த்துகிற காலம் கனிந்து வந்திருக்கிறது. அதிலே ஒவ்வொரு தொண்டனுடைய பங்களிப்பும் அவசியம் என்பதை அவருடைய அந்த வருகை எல்லோருக்கும் உணர்த்தி இருக்கிறது. ஆகவே இன்னும் வரக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வாசல் திறந்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தாய் உள்ளத்தோடு, தெய்வ உள்ளத்தோடு, தீய சக்தி என்கிற திமுகவை அழிக்க தெய்வ சக்தியாக அம்மா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் நிச்சயமாக, உறுதியாக, சத்தியமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகளுக்கு மேலே நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அமைத்து கொடுக்கிற அடித்தளத்திலே, அவருடைய தலைமையிலே, அவருடைய வழிகாட்டுதலில் வெற்றி வாகை சூடும். இருவரும் தெய்வங்களான பாரத் ரத்னா புரட்சி தலைவர் மன்னாதி மன்னன் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆன்மாவும்
தமிழகுலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி இந்த தாய் தமிழகத்திற்காக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்காக, இந்த தமிழ் மண்ணுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக தன்னையே தந்திட்ட அந்த தியாகத்தின் திருவுருவம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மாவும் இருவரும் தெய்வங்களும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய இதயத்திலே குடியேறி இருவரும் தெய்வங்களின் மறு வடிவமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்தி வெற்றி வாகை சூடுவார்கள். காலம் கனிந்து வந்திருக்கிறது. காலம் தருகிற தீர்ப்பு நிச்சயமாக மக்களுக்கான தீர்ப்பாக அமையும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். இனியும் இது போன்ற வேதனையான தொண்டர்கள் கவலை அடைகிற, வேதனை அடைகிற இந்த சம்பவங்களுக்கு, இந்த துயர சம்பவங்களுக்கு, வேதனை சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே நாம் சூளுரை ஏற்று களம் சென்று வெற்றி வாகை சூடுவோம். உழைப்பு 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 என்பதை தவிர வேறு எந்த சிந்தனையும் நம் சிந்தனையிலே வரக்கூடாது. அது புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சரில் அமர்த்தி மக்கள் சேவை ஆற்றுகிற மகத்தான பொறுப்பை, மக்களாட்சிக்கு மீண்டும் மகுடம் சூட்டுகிற பொறுப்பை வழங்குகிற வரை ஓய்வில்லை, உறக்கமில்லை என்று உழைப்போம். நன்றி, வணக்கம்.